இப்பொழுது 7ஆம் வகுப்பிற்குரிய ஆங்கிலம் வகுப்பை முதல் பருவத்திற்குரிய 3வது யூனிட்டில் உள்ள சப்ளிமெண்டரி ரீடர் பற்றி பார்க்க போறோம். இப்போ இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்டரி 3 டேக்கிங் த புல்லி பை த ஹார்ன்ஸ் சப்ளிமெண்டரி ரீடர். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய மீனிங் குளோசரி என்னென்னங்கிறத முக்கியமான வார்த்தைகளை பத்தி பார்த்துருவோம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா முதல் வார்த்தை புல்லியிங். புல்லியிங் அப்படின்னா டீசிங் அதர்ஸ், அதாவது மற்றவங்களை வந்து கிண்டல் அடிக்கிறது. ஹியூமிலியேட், மேக் அதர்ஸ் ஃபீல் அஷேம்டு, அடுத்தவங்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி ஏதாவது செயல் செய்யறது. கான்சிக்வன்சஸ், ரிசல்ட் ஆர் எஃபெக்ட், ஏதாவது ஒரு செயல் செஞ்சு அதனால வரக்கூடிய அதனுடைய கண்டினியூஷன், தொடர்ச்சி, அது அல்லது விளைவு. பியர் ப்ரெஷர், இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் குரூப், ஒரே வகையான குரூப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்ககிட்ட அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அதனுடைய தாக்கம். ரிஜெக்டட், சேட் ஆர் டிப்ரெஸ்டு, அதாவது வருத்தம் அல்லது மன தளர்வு. நைட்மேர்ஸ், நைட்மேர்ஸ்னா ஃப்ரைட்டனிங் ட்ரீம்ஸ், நைட்ல தூங்கும்போது ட்ரீம்ஸ் வரும். அந்த ட்ரீம்ஸ் எப்படிப்பட்ட ட்ரீமா இருக்கும்? ஃப்ரைட்டனிங், பயப்படக்கூடிய ட்ரீமா இருக்கும். எம்பத்தி, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஷேர் அதர்ஸ் ஃபீலிங், அதாவது மற்றவங்களுடைய ஃபீலிங், உணர்வுகளை என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும், அதை வந்து என்ன பண்ணிக்கணும், பகிர்ந்துக்கணும். லாயல்ட்டி, ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆர் பீயிங் லாயல். ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து அதாவது வலிமையான ஆதரவு, அல்லது பீயிங் லாயல் அப்படின்னா பணக்காரத்தன்மை, அதை கூட சொல்லலாம். இதை எடுத்து இந்த லெசனை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் ஆனது குழந்தைகளுக்காக, அதாவது இதுல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னன்ட்டு, சைல்டு அபியூஸ், அதாவது குழந்தைகள் எந்த விதத்துல பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அது எந்த விதத்துல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இது துளிர் அப்படிங்கிற ஒரு இதழ்ல அவங்க வெளியிட்டது பாடம், அதாவது சப்ளிமெண்டரி ரீடர். இனி இந்த சப்ளிமெண்டரி ரீடருக்குள்ள நாம போவோம். இதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நீங்க பார்த்தீங்கன்னா, மீனா, அனு and Ajay are in class 7. Anu is the shortest in their class and Ajay is always making fun of her height. He always her by nicknames which draw attention to her size and is consequently patting her on the head to show how short she is. Anu, already self-conscious, feels hurt but she does not say anything. Meena sometimes laughs with Ajay when he is mocking Anu, but she also feels sorry for her. இதனுடைய விளக்கம் என்னன்னா, மீனா, அனு மற்றும் அஜய் மூவரும் வந்து என்ன பண்றாங்க, 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகுப்புல அணுங்கிறவ வகுப்புலயே குட்டையானவள். அவ வந்து அஜய் எப்பவும் அவளுடைய உயரத்தை வச்சு எப்பவும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அவள் உயரத்து மீதான கவனத்தை, அதாவது ஈர்க்கும் வண்ணம் அவளுக்கு என்ன பட்டப்பெயர் வச்சு கூப்பிடுறது, அவளை வந்து குட்டையா இருக்கிறான்னு சொல்றது, அப்ப குட்டையா இருக்கிறாங்கிறத வச்சு அவளை தலையில பின்னாடி தட்டுறது, இந்த மாதிரி செயல்கள் வந்து செஞ்சான். அணு எப்பவுமே வந்து தன் உணர்வு உடையவள். இது வந்து அவளை காயப்படுத்துவதாக, அதாவது அவ மனசு நோகமாக இருக்கிறதா அவ ஃபீல் பண்றா. ஆனா அவ எதுவும் சொல்ல மாட்டா. மீனா வந்து சில சமயம் என்ன பண்ணுவா, அஜய் கிண்டல் பண்றது போது சிரிப்பா. ஆனா அவள் வந்து என்ன பண்ண மாட்டா, அணுவிற்காக வருத்தப்படவும் செய்யறா. ஆனா என்ன பண்ண மாட்டா, அஜய் கிட்ட வந்து நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டா. என்ன காரணம்னா, அவளுக்கு அஜய் ஆறு ஃப்ரெண்டு, அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவ கெடுத்துக்க விரும்பாததுனால அவ வந்து அதை சொல்லல. இப்ப பாருங்க, இவன் தான் அஜய்.
இவளைத்தான் வந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அணு வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், அவ குட்டையா இருக்கிறதுனால. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, while growing up it is common for children to tease each other, but when someone purposely makes fun of another or forces them to do things even if they make it clear they don't want to, it is called bullying. அப்ப புல்லிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த படத்துல பார்த்தோம், இந்த படத்துல இருக்கிற மாதிரி வந்து இதே மாதிரி சூழ்நிலையில நாம வந்து சில மோக்கிங் பண்ணும்போதோ டீசிங் பண்ணும்போதோ பார்த்திருப்போம். இப்போ நாம வளர்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், ஒருத்தர் கிண்டல் பண்ணுவோம். இப்ப வந்து ஸ்கூல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒரு பட்டப்பெயர் வச்சு கூப்பிட்டு இருப்பீங்க. பட்டப்பெயர் வச்சு விளையாடுறது இதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா அதுவே என்ன போகக்கூடாது, சண்டையாவோ சச்சரவாவோ மாறக்கூடாது. அத இன்னொருத்தரை கேலி செய்யும் போது அதை என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய மனசை வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தெளிவா வச்சுக்கிட்டு நாம வந்து செய்யலாம். இது இதுக்கு வந்து இதுக்கு பேர் தான் புல்லிங். அதாவது அடுத்தவர்களுடைய குறைகளை மத்தவங்க முன்னாடி ஒண்ணா சேர்ந்து ஒருத்தரையே கார்னர் பண்றது. எல்லாத்தையும் பொதுவா எல்லாத்தையும் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேத்தையும் சொல்றது வந்து புல்லிங் கிடையாது. ஒருத்தரை மட்டும் கார்னர் பண்றது. இப்ப வந்து அவ அணுவ மட்டும்தான் வந்து குட்டையானவள்னு சொல்லி எல்லாமே அஜய் வந்து கிண்டல் பண்றான். அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதனால இதுக்கு பேரு தான் என்னது, புல்லிங். We like to have fun together with friends. Sometimes we may even want to do some things only because our friends are doing them, even if we know it will get us into trouble or is wrong. For example, Meena knows that Anu feels hurt when Ajay teases her, but she does not want to say anything because she is Ajay's friend and does not want to upset him. Ajay knows that Anu's upset but continues to bully her because it gives him a feeling of control. Also, he enjoys the attention he is getting from others who laugh instead of telling him to stop. இப்ப என்னன்னா, தன்னோட நண்பர்கள் முன்னாடி அவன் வந்து அஜய் என்ன பண்றான், தான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற நிரூபிக்கணுங்கிறதுக்காகவும் அவன் வந்து என்ன பண்றான், இந்த மாதிரி செயல்கள் செய்யறான். இது வந்து செய்யறது தவறு அப்படிங்கிறதும் அது பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவன் என்ன பண்றான், அதே மாதிரி மீனாவை வந்து கிண்டல் அடிச்சிருக்கிறான். அஜய் வந்து கிண்டல் செய்யறது வந்து அணுவை காயப்படுத்துது. ஆனா அவன் எதுவும் சொல்றதில்லை. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா, அஜய் வந்து அவளுடைய ஃப்ரெண்டு. அவனை வந்து அவ வந்து என்ன பண்ண காயப்படுத்த தன்னுடைய ஃப்ரெண்டு அணு காயப்பட்டாலோ தன்னுடைய ஃப்ரெண்டு அஜய் காயப்படுத்துறதுக்கு அவ விரும்பல. ஆனாலும் என்ன நடக்குது, தொடர்ச்சியாக வந்து அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது அவனுக்கு மத்தவங்களை வந்து கட்டுப்படுத்துற ஒரு உணர்வை கொடுக்குது. அவன் சொல்றதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறதுனால அவனுக்கு மனசளவுல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால அவன் மேற்கொண்டு அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கான். நிறுத்தாம செய்யறான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, பட் is making someone feel unhappy about themselves a sign of strength. Actually, children who bully others tend to have a low opinion about themselves. This means that there may be things that themselves that they don't like or feel ashamed about. They therefore want to humiliate or put another person down in order to feel better about who they are. They think they will fit in with the crowd if they show up another's difference, even it means picking on the other person. இது என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அவங்க பார்த்து காயப்படுத்த வைக்கிறதோ துக்கப்படுத்த வைக்கிறதோ அவங்களுடைய பலத்தின் அடையாளமா அப்படின்னு கேட்கிறோம். அது வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. உண்மையிலே மற்றவங்களை கிண்டல் செய்யும் பிள்ளைங்களுக்கு என்ன கிடைக்கும், தங்களை குறித்த ஒரு மதிப்பீடு வந்து எனக்கும் எப்படித்தான் இருக்கும், குறைவா தான் இருக்கும். ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களை வந்து மற்றவங்க வந்து அவமானப்படக்கூடிய காரியங்கள் அவர்களிடத்துல இருக்கிறத செய்யும் போது அவங்க நல்லா என்ன பண்றாங்க, உணர்றாங்க. அவர்கள் இன்னொரு நபரை இழிவுபடுத்தவோ அல்லது அவர்களை தாழ்த்தவோ விரும்புவாங்க. அவர்கள் மற்றவர்களுடைய வித்தியாசத்தை, அதாவது அந்த டிஃபரன்ஸை வந்து சொல்லி காட்டுறது மூலம் கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்துதான் நினைக்கிறாங்க ஒழிய, இது மற்ற ஒரு நபரை தொந்தரவு செய்வது தவறு அப்படின்னு இருந்தாலும் கூட அவர் வந்து அவங்க என்ன பண்றாங்க, கூட சேர்ந்து பண்றாங்க. இப்ப நீங்க எல்லாம் பாக்கலாம் ரோட்ல, அது யாராவது ஒண்ணு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 பேர் அடிச்சிட்டு இருப்பாங்க. ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணுவான், அவனும் கூட போய் அடிப்பான். ஏன் அது என்ன காரணம் என்னது எதுவும் தெரியாது. சினிமால கூட பார்த்திருக்கலாம். எதுக்குடா அவனை அடிச்ச அப்படின்னு, எல்லாரும் அடிச்சாங்க நானும் அடிச்சேன் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த கிண்டல் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது,
Maybe Ajay is unhappy with his performance in the exams. Maybe Meena does not like her big ears and does not want anyone to notice them. So they turn their attention to Anu, who is quiet and does not respond. Seeing her reactions to the way they treat her makes them feel better about their own problems. இப்ப இந்த புல்லிங் எப்படி ஆரம்பிக்குதுங்கிற விஷயத்தை பாருங்க. அப்ப வந்து அஜய் வந்து அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாம்ல அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அன்ஹாப்பி. அவன் சரியா படிக்கல, சரியா மார்க் வாங்கல. அவங்ககிட்ட அது ஒரு குறை. மீனாட்ட என்ன ஒரு குறை இருக்கு? அவளுக்கு காது வந்து பெருசா இருக்கும். அதனால வந்து இத வந்து மத்தவங்க யாரும் வந்து பாத்திரக்கூடாது, அதை வந்து நோட்டீஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுனால அவங்க என்ன பண்றாங்க, மத்தவங்கள யாரு வந்து அமைப்பானு எப்படி இருக்கிறா, எது சொன்னாலும் பேசாம கேட்டுட்டு அமைதியா இருக்கிறா. அதனால அவளை வந்து எதுவும் சொல்லாம திருப்பி ரிப்ளை பண்ணாம இருக்கிற வந்து என்ன பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. இப்படி பண்றதுனால அவங்க வந்து தன்னுடைய சொந்த பிரச்சனையை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, மறைச்சிட்டு மத்தவங்களுடைய பிரச்சனையை வந்து அவங்க பெருசா கொண்டு வர மாதிரி தன்னுடைய பிரச்சனையை வந்து மாத்திடுறாங்க. அதாவது மறக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த ஒரு மனநிலையை மத்தவங்கள்ட்ட உருவாக்குறாங்க. Bullying need not always be violent, like hitting someone or verbally abusing them. If a group of children always refuse to include a particular child in their games, that is bullying too. Or if you spread stories about someone and it is causing them sadness. It is quite simple. If through your actions you target someone repeatedly to hurt them, it is bullying. Racking is another word for bullying. இப்போ இந்த மாதிரி ஒருத்தரை காயப்படுத்துறது, வார்த்தையால காயப்படுத்துறது அல்லது உடல் அளவுல பிசிக்கல்ல அடிச்சு துன்புறுத்துறது இந்த வன்முறையால செயலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது இல்லாம ஒரு குழுவாக இருக்கக்கூடிய நேரத்துல குழந்தைங்க எப்போதும் தங்களுடைய விளையாட்டுல வந்து ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய சேர்க்க மாட்டாங்க. அதுவும் ஒரு கொடுமைப்படுத்தல். நீ எல்லாம் விளையாட்டுக்கு லாய்க்கு இல்ல, வராது அப்படிம்பாங்க. அதுவும் வந்து கொடுமைப்படுத்தல். அல்லது வந்து நாம யாரையா பத்தி ஒரு வதந்தி சின்ன கதையை பரப்பி விடுறது, அது வந்து அவர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தும். இதுவும் வந்து வலிமையானது. இப்போ நாம யாரையாவது குறி வச்சு தொடர்ந்து அவங்களை காயப்படுத்திட்டே இருக்கிறது தான் என்னது, கொடுமைப்படுத்துதல். இந்த புல்லிங் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து ரேக்கிங். இப்ப காலேஜ்ல ரேக்கிங் பண்ணுவாங்க. காலேஜ்ல ரேக்கிங் பண்ணது எல்லாத்தையும் ஒன்னா பண்ண மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் மட்டும் குறிப்பா எடுத்துக்கிட்டு நீ டான்ஸ் ஆடு, தாண்டு, தரையில நீச்சல் அடி, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்து அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, ரேக்கிங் பண்ணுவாங்க. அது வந்து சில சமயம் ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து பாதிப்பை மனத்தளவுல காயப்படுத்ததா இருக்கும். அதனாலதான் வந்து ரேக்கிங்கும் புல்லிங்கும் வந்து ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது, everyone usually knows who the bullies in school, class or neighborhood, or usually they either avoid them out of fear or silently support them because they want to be part of the group. But it is important to know that our actions always have consequences. இப்ப நாம யாரையாவது வந்து இப்ப இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது யாரையாவது வந்து ஒரு தொந்தரப்படுற ஒரு கிளாஸ்ல அல்லது ஒரு வகுப்புல அல்லது வந்து ஒரு பள்ளியில அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது அந்த மாதிரி இருக்கிறாப்புல இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, யாராவது வந்து காயப்படுத்தினாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்னா கண்டுக்காம போயிடுவாங்க அல்லது வந்து என்ன பண்ணிக்குவாங்க, அது எனக்கு அதுக்கு இதுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த குரூப் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க அந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயத்துல வந்து அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, தலையிட முடியல. இந்த மௌனம் அப்படிங்கறத கூட அவன் வந்து ஒருத்தரை காயப்படுத்துற மாதிரி செய்யறது வந்து அவங்க மௌனமா என்ன ஆதரவு கொடுக்க மாதிரிதான் அர்த்தம். அப்போ அவங்க எல்லாரும் எப்பதான் இருப்பாங்க, அந்த குழுவுல இருக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. அவங்க அந்த செயல்களுக்கு வந்து ஒரு விளைவு உண்டு. அதாவது எவரி ஆக்ஷன் தேர் இஸ் எ ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சும் அதை என்ன பண்றாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து, have you heard of the term peer pressure? Our peers are people like ourselves, usually by age or common interest. Your classmates and friends are your peers. Sometimes you can find yourself disagreeing with something that everyone is doing, but you also end up doing it because you don't want to be the odd one out. It can be something silly, like praising a movie everyone's excited about her, you are not. Or it can be something more serious, like ranking another child as a group even if you don't want to. There is a huge pressure to act like everyone else and you give it. இப்போ இந்த பியர் பிரஷர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க.
இப்ப அது என்ன அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்னா அழுத்தம். பியர்னா யாரு? குரூப், சேம் குரூப். அதாவது ஒரே குரூப்ல இருக்கக்கூடிய அல்லது கூட இருக்கிறவங்களால வரக்கூடிய அழுத்தம். இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம், நம்ம போல இருக்கிறவங்க அவங்க பொதுவா எப்படி நம்ம வயசுல இருக்கிறவங்களா இருப்பாங்க. பொதுவா வந்து விருப்பம்னு பார்த்தா எல்லாமே வந்து ஒரே மாதிரியான விருப்பமா தான் இருக்கும். இப்ப நம்ம கூட படிக்கிறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் செய்வதை எல்லா நேரமும் என்ன பண்ண முடியாது, ஒத்துக்க முடியாது. சில காரியங்கள் வந்து அவங்க செய்யறத வந்து நமக்கு விருப்பம் விருப்பம் இல்லாம இருக்கும். அப்ப வந்து நாம என்ன அது தனியா தெரிய விரும்ப மாட்டோம். ஆட் ஒன் அவுட். இப்ப வந்து ஒரு பிளேட்ல கேக் வச்சிருக்கிறாங்க. ஒரு கிளாஸ்ல 20 பேர் இருக்கிறாங்க. 19 பேர் போய் அந்த கேக் எடுத்துறாங்க. அப்போ ஒருத்தன் மட்டும் கேக் எடுக்கலைன்னா அவன ஸ்பெசிஃபிக்கா தெரியும். அது ஆட் ஒன் அவுட். அந்த மாரி இருக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால கூட்டத்தோட கோவிந்தா போடுற மாரி அவங்களும் கூட்டத்தோட சேர்ந்து எல்லா வேலையும் செய்வாங்க. இதுதான் அதுக்குண்டான முக்கியமான காரணம். அடுத்து, ஹேவ் யூ எவர் புல்லிட் எனிஒன்? ஹேஸ் எனிஒன் புல்லிட் யூ? அதாவது நீங்க யாராவது இந்த மாதிரி வந்து மனசை காயப்படுத்துற மாதிரி புல்லிங் பண்ணியிருக்கிறீங்களா? அல்லது உங்களை யாராவது பண்ணியிருக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Children who are bullied feel dejected and it's easy to see why. Nobody likes to be singled out and insulted in front of others. They can lose their confidence, feel lonely and isolated. இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த தனிமைப்படுத்தும், அதாவது ஒருத்தரை அப்படியே கார்னர் பண்ண போது அவங்க வந்து ஃபீல் பண்ணி அவங்க வந்து என்ன பண்றாங்க, மனத்தளவுல பாதிக்கப்படுறாங்க. இத வந்து யாரும் விரும்புறது இல்ல. இப்போ இப்போ ஒரு கூட்டத்தோட தனிப்பட்ட முறையில வந்து உனக்கு அறிவில்ல அப்படின்னு சொல்லி சொன்னா கூட யாருக்கும் கோவம் வராது. ஆனா அதே சமயத்துல 4 பேர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உனக்கு அறிவில்ல அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே அவங்களுக்கு என்ன வந்துரும்? கோவம் வந்துரும். அது மாதிரி அவங்க மனத்தளவுல வந்து என்ன பண்றாங்க? பாதிப்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள வந்து என்ன பண்ணலாம்? டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். மற்றவங்க முன்னால வந்து அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? தலைய குனிஞ்சே தான் இருக்கிற மாரி இருப்பாங்க. ஏன்னா, தலைய நிமிர்ந்து பார்த்தா டக்குன்னு நம்மள யாரும் என்ன பண்ணிருவாங்க? ஏதாவது அவமானப்படுத்திருவாங்களோ, ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். அதனால வந்து அவங்க எப்பவுமே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோட தான் இருப்பாங்க. Bullies often focus on their target's appearance. Why are you so fat? Clothes. Your clothes are always so loose. Abilities. You can't even throw a ball. And family or social circle. Why do you spend so much time with those show off? அப்ப இந்த புல்லிஸ் அவங்களுடைய டார்கெட், அவங்க வந்து எந்த நேரத்துல எதை வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அதாவது நல்லதா இருந்தாலும் மோசமா இருந்தாலும் இன்னும் மோசம் அப்படிங்க. இப்ப இவங்க வந்து இதுல கொடுத்திருக்க மாதிரி தோற்றத்தை வந்து பார்த்தா நீ ஏன் குண்டா இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. துணி வந்து கொஞ்சம் லூசா இருந்துச்சுன்னா ஏன் துணி வந்து தொலைன்னு இருக்குது அப்படிப்பாங்க. ஒரு பந்த தூக்கி போனா இந்த பந்த கூட உன்னால எரிய முடியலையா அப்படிம்பாங்க. ஒரு சமூகத்துல எடுத்தீங்கன்னா ஏன் வந்து இந்த காரியத்துக்கெல்லாம் இவ்வளவு நேரம் செலவு பண்ணிட்டு ரொம்ப உடம்ப கெடுத்துட்டு இருக்கிற, அல்லது தேவையில்லாம வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த செய்யக்கூடிய வேலையும் என்ன பண்ணுவாங்க? கிண்டல் அடிப்பாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மனத்தளவுல என்ன பண்றாங்க? காயப்படுறாங்க. மேற்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க? அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இப்ப குண்டா இருக்கிறவங்க வெளியில ரோட்ல போறதுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. யாரும் சொல்லாமட்டா ஆனா போய்க்குவாங்க. குண்டா இருக்குது அப்படின்னா நம்மள யாரா குண்டா இருக்குன்னு பாக்குறாங்களா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி ஷர்ட் தொலைன்னு இருந்துச்சுன்னா தொலைன்னு ஷர்ட் வந்து கிழவன் மாதிரி போட்டு போயிருக்கிறீ, யாராவது சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அவங்க அந்த விஷயம் தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து மனத்தளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அடுத்து, sometimes such comments can affect the bullied person so much that it can even have an effect on their health and their routine. They may not feel like eating, fall sick more than often, get nightmares, or find it difficult to fall asleep. Concentrating on their studies can be difficult. They can even get injured if the bully uses physical force on them. பாருங்க, பார்க்கும்போது அவங்க ஒருத்தனை வந்து யாரோ ஒருத்தர் கிண்டல் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த கிண்டலால பாதிக்கப்பட்டவனுடைய விளைவு என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்க. அப்போ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவன் வந்து உடல் அளவுல பாதிக்கப்படுறான். பழக்க வழக்கங்கள் டெய்லி செஞ்சுட்டு இருக்க பழக்க வழக்கங்கள் மாறும். சாப்பிட மாட்டான். அடிக்கடி வந்து உடல்நலம் என்ன ஆகும்? கெட்டு போகும். தூங்குனாலும் வந்து என்ன வரும்? அவன் வந்து பயமுறுத்துற மாதிரி ஒரு கனவு வரும். தூக்கமே வராது. அப்போ அந்த சமயத்துல எப்படி போய் படிப்புல கவனத்தை செலுத்த முடியும்? அப்ப படிப்புல கவனத்தை செலுத்த முடியாது. அதனால இப்ப வந்து அவன் அப்படி கிண்டல் அடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நாம வந்து திருப்பி தாக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அது தேவையில்லாத பிரச்சனைகளும்
நமக்கு காயங்கள், சண்டை சச்சரவுகள் மேற்கொண்டு வரும். அதனால வந்து அதையும் செய்யறது இல்லை. அதுக்கடுத்தது being bullied can also make them develop other problems with their own behavior. They could become very withdrawn, stop talking with people around them, or they could display extreme anger suddenly. Sometimes a child who is bullied can end up bullying someone else just to feel better. இப்ப இதுல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப யாரையாவது ஒருத்தரை கொடுமைப்படுத்துறதா புல்லிங் செய்யும் போது அவருடைய சொந்த நடத்தையில கூட என்ன ஆகலாம், அந்த பிரச்சனைகள் வரலாம். அப்ப நாம மற்றவர்கள்ட்ட இருந்து என்ன பண்ணணும், அது விலக்கி கொள்வாங்க. அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, விலகிடுவாங்க மத்தவங்க நம்மளை சுத்தி. அப்ப அவங்களை சுத்தி இருக்கிற மக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, பேசுறதையும் நிறுத்திடுவாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு கோவம் வந்து வெளிக்காட்டுவாங்க. அப்ப சில நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து நம்மள அப்படி கொடுமைப்படுத்துறாங்கல்ல, அதனால நாமளும் வந்து இன்னொருத்தரையாவது கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்ட்ஸையோ அல்லது இன்னொரு அன்னோன் பர்சனையோ அல்லது இன்னொரு குவைட்டா இருக்கவங்களையோ அவங்களை என்ன பண்ணுவாங்க, அதை கொடுமைப்படுத்த அவங்களும் ஆரம்பிச்சு அதுல வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களுடைய மனத்துல காயத்தை வந்து அவங்க ஆத்திக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரும். இஸ் சம்திங் யூ கேன் டூ டு ஸ்டாப் புல்லிங். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ ஏதாவது செய்ய முடியுமா, எதுக்கு ஸ்டாப் புல்லிங், இந்த மாதிரி மத்தவங்க இன்னொருத்தரை கொடுமைப்படுத்துறத வந்து நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். If you are being bullied or if you know someone who is getting bullied, the best way to stop it is to inform a responsible adult. This can be a parent, a teacher, or anyone who is in a position to do something about the problem. The adult can intervene and help the child who is bullying to reflect and understand their inappropriate and unacceptable behavior. இப்போ உங்களை யாராவது கொடுமைப்படுத்தினாலும் அல்லது நீங்க யாரையாவது கொடுமைப்படுத்தினாலும் அதை என்ன பண்ணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா பொறுப்பா இருக்கக்கூடியங்க, வயதானவங்களை, அதாவது வயசு அதிகமா இருக்கிறவங்ககிட்ட, பெரியவங்ககிட்ட தெரிவிக்கணும். அது யாரா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், அல்லது இந்த பிரச்சனைக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய யாராவது ஒரு புதிய ஒரு நபரா கூட இருக்கலாம், ஒரு பெரியவர், யாரு வேணாலும் இருக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்குண்டான சொல்யூஷன் கொடுத்து அதுல அவங்க அதை குறுக்கிட்டு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைகளுக்கு உண்டான பொருத்தமற்ற நடவடிக்கைகள் வந்து செய்யக்கூடாதுங்கிறத அவங்களுக்கு உணர வச்சு அவங்கள புரிய வைப்பாங்க. அப்ப இந்த மாதிரி பெரியவங்க தான் செய்ய முடியும். அதே ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அடுத்து, taking a stand is different and not all of us can do it, but you can speak to your peers about not supporting a bully, because not participating in doing something wrong also matters. You can also show your support for the targeted person in small ways. Include them in your games, share things with them, speak to them more, make them feel included. இப்போ நம்மளுடைய கருத்தை வந்து ஒருத்தர்கிட்ட சொல்ல முடியாது, அது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா உங்களோட இருக்கக்கூடிய பேர் மீன்ஸும் வந்து ஒரே நிலையில் இருக்கிறவங்களை வந்து கொடுமைப்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், ஆதரவா இருக்க வேண்டாம், அதை பத்தி பேச வேண்டாம். ஏன்னா ஒரு தப்பான காரியத்துக்கு வந்து நம்ம செய்யறதுல வந்து பங்கேற்காம இருக்கிறதே வந்து ஒரு பெரிய காரியம். அப்ப அதை பங்கேற்கும் போது அது யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு இன்னும் அது வலிமையா தெரியும். அதனால வந்து நம்மளுடைய எதிர்ப்பை என்ன பண்ணலாம், அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட வந்து சின்னதா நம்ம வந்து நம்மளுடைய செயல்லையோ அல்லது பேச்சுலையோ அவங்களுக்கு என்ன காமிக்கலாம். அப்ப விளையாட்டுல வந்து அவங்கள என்ன பண்ணிக்கணும், சேர்த்திக்கணும், அவங்களுடைய பொருட்களை வந்து பகிரணும். அப்ப வந்து அவங்க கிட்ட அதிகமா பேசணும். அப்ப அதிகமா பேசும்போதுதான் அந்த புல்லினால பாதிக்கப்பட்டவங்க வந்து திரும்ப பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்க நார்மலான லைஃபுக்கு அவங்கள வர முடியும். அப்ப அவங்களும் வந்து நம்மளோட இனத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கறத அவங்கள உணர வச்சாவே அவங்க அந்த புல்லிங்கில் இருந்து வெளியில வந்துருவாங்க. அதாவது மத்தவங்களை கொடுமைப்படுத்துறவங்க இருந்தாலும் சரி, கொடுமைப்படுத்தல பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி. The key word to stopping bullying is empathy. Empathy means the ability to experience the feeling of a person in a situation, not an onlooker, but as someone who is also experiencing the situation. The more you feel for others, the less you will want to bully. அப்போ கொடுமைப்படுத்த நிறுத்துறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான செயல்பாடு பச்சாதாபம், அதாவது பரிதாபம்னு சொல்லுவாங்க. அதான் இந்த பரிதாபம் அப்படிங்கிற உணர்வு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதை மத்தவங்ககிட்ட வந்து நம்ம அதை காட்டும் போது அதை வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குங்கிற உணர்வு வரும்.
அப்படி இல்லாம சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரில இருக்கும். இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும். ஆக்சிடென்ட் ஆனவனுக்கு வந்து ரத்தம் போயிட்டு இருக்கும். அத வந்து யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றதோ அல்லது ஏதாவது ஹெல்ப் பண்றதோ ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அவன் பக்கத்துல என்ன வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சுயநலமிக்க இந்த உலகத்துல வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் வராம சின்ன வயசுல இருந்தே தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சப்ளிமெண்டரி ரீடர்ல வச்சிருக்காங்க. இத வந்து நாம வந்து அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வரும்போது நாம எப்படி ஃபீல் பண்றோமோ, எந்த அளவுக்கு உணர்றோமோ, அதே மாதிரிதான் மத்தவனுக்கு அந்த மாதிரி கொடுமைப்படுத்துமோ அவனும் உணர்வான். அவனும் நம்மள மாதிரி ஒரு மனித இனம் தான் அப்படிங்கிறத நாம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த கொடுமைப்படுத்தவோட எண்ணம் எப்பவுமே வராது. Sometimes children hesitate to talk, to speak up because of sense of loyalty, while complaining to an adult about peers who are bullying get them into trouble. For example, if Meena were to tell their teacher about what Ajay does to Anu, would it be wrong? Meena may feel that she will lose Ajay's friendship, but she will feel better by doing the right thing of standing up for Anu. It's important to learn to distinguish between situations which require intervention and those that don't. And remember, she will also be happy Ajay. It is not healthy growing up being a bully and Ajay too needs help. இப்போ சில நேரத்துல வந்து விசுவாசம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்டுன்னா அவன் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், ஒரு நம்பிக்கை இதெல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து பேச தயங்குவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் தப்பு செஞ்சுட்டான்னா தப்ப வந்து சொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு காரணத்தினால சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து இதை என்ன பண்ணலாம், ஒரு பெரியவர்கிட்ட போய் ஒரு புகார் செய்யலாம், டீச்சர்கிட்ட செய்யலாம். இப்போ இதுல எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, அணு வந்து அதாவது அஜய் வந்து அணுவிற்கு செய்யறத வந்து மீனா என்ன பண்றா, டீச்சர்கிட்ட போய் சொன்னா அது தவறாகுமா? மீனா அஜயினுடைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இழந்து விடுவோம் அப்படிங்கிற அவன் நினைக்கலாம். ஆனா அணுவிற்கு இருக்கக்கூடிய அந்த சரியான காரியத்தை செஞ்சாதான் அவளுடைய மனநிலையில் நல்ல உணர்வு கிடைக்கும். ஏன்னா அவளுக்கு ஃபீல் பண்றா, அவ வந்து அஜய் வந்து அணு வந்து கிண்டல் அடிக்கிறது அவளுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஆனா விருப்பம் இல்லாம இருந்தாலும் சொல்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறதுனால அவளால அது வந்து சொல்ல முடியறது இல்லை. இப்ப இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு தடுப்புனா ஒரு யாராவது ஒருத்தர் தலையிட்டு அந்த தேவைப்படாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து புரிய வைக்கணும். நல்ல வித்தியாசம், அந்த மோசமான வித்தியாசம், அந்த வித்தியாசம் வந்து என்ன பண்ணிக்கணும், புரிய வைக்கணும். அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப வந்து அவள் அஜய்க்கு வந்து உதவா. ஒரு கொடுமைக்காரனாக, அதாவது அஜய் வந்து கொடுமைக்காரனா வளர வந்து ஆரோக்கியமானது அல்ல அப்படிங்கிறத அஜய்க்கு புரிய வச்சு அஜய்க்கு உண்டான தேவைகளை வந்து செய்ய வைக்கிறான். Many schools and colleges and even workplaces have strict rules to prevent bullying, but it can still happen. If you notice it taking place around you, make sure you report it so it is stopped. You would have then contributed to a safer and more peaceful world. அப்போ நிறைய ஸ்கூலு அல்லது காலேஜ் இதெல்லாம் நீங்க பாத்தீங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரி புல்லிங்கிறது தடுக்கிறதுக்கு உண்டான சட்டம் இருக்கு. ஆனாலும் என்ன இருக்குது, இப்ப ரேக்கிங்கும் தடுக்கிறது சட்டம் இருக்கு, ஆனா ரேக்கிங் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம சுற்றி நடக்கிறத வந்து நம்ம என்னன்னு கவனிச்சா அதை நிறுத்தப்படுறதுக்கு உண்டான தகவலை வந்து நம்ம யாருகிட்ட, நமக்கு மேல இருக்குன்னு சொல்லி நம்ம பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், இந்த ஸ்டோரி வந்து இந்த ஸ்டோரி இஸ் பை துளிருங்கிற ஒரு இதெல்லாம் வெளிவந்துச்சு. இது யார் கொடுத்தாங்கன்னா, சென்டர் ஃபார் த ப்ரிவென்ஷன் அண்ட் ஹீலிங் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ், அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகளை தடுப்பதற்கு உண்டான அந்த ஒரு இயக்கம் வந்து இத வெளியிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில வந்து எல்லாம் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நன்றி, வணக்கம்.